ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸில் என்ன நடந்துச்சுன்னு ஒரு குயிக்காக ரிவ்யூ பார்த்துடலாங்க. ஸோ கடையில் உட்காந்து பாண்டியன் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சரவணன் கிட்ட. வாங்கப்பா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவங்க வீட்டுக்கும் வர மாட்டாங்க. தம்பிங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதிரி நீயும் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் அப்பெல்லாம் பண்ணவே மாட்டேன்ப்பா, நீங்கள் பார்க்குற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த நாள் ராஜு அவங்க வீட்டை பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வா நம்ம போய் தண்ணி வச்சு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூப்பிட்டு போகிறாங்க. வெளியில் போனதும் அவங்க சித்தி வெளியில் வராங்க. அவங்களும் பேச மாட்டாங்க. ஒரு பக்கம் ரூம்ல இருந்து அவங்க அப்பாவும் பார்க்குறாங்க. பட் அவங்களுமே வந்து பேசல, ரொம்ப கோமா மூடிடுறாங்க. ஸோ மீனா சமாதானப்படுத்தி ராஜியை உள்ள அனுப்புறாங்க. உள்ள போன ராஜி நேரா பின்னாடி போறாங்க கதிர் கிட்ட. ஸோ கதிர் கிட்ட போகும்போது அவங்க சொல்லுவாங்களே பணம் நகையெல்லாம் கேட்கும்போது நான் செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கதிர் சொல்லுவாங்களோ அவங்க அப்பா கிட்ட. அதை நினைச்சு பாக்குறாங்க. அதே மாதிரி கதிர் வந்து அவங்க அம்மா எனக்காக கல்யாணம் பண்ணிக்கூடா அப்படின்னு சொல்றதை நினைச்சு பாக்குறாங்க. ராஜி ஏதோ கதிர் கிட்ட பேசுறதுக்காக தான் போற மாதிரி காமிக்கிறாங்க. பட் நாங்க பக்கத்துல ஒரு பாக்கெட்ல தண்ணி இருந்துச்சு, அதை வேகமா உதச்சிட்டு போயிடாரு. செமையா அழுதுட்டு நிக்கிறாங்க. ஸோ செம கோவப்படுறாங்க. அரசி வந்து புக்கை திறந்து வச்சுட்டே தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கேட்கும்போது நைட்லாம் தூங்கல, எப்படிதான் அந்த கல்யாணம் நடந்துச்சுன்னு யோசிச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கதிர் வராங்க. கதிரை கேட்கலாங்கும் போது அவங்க அம்மா வந்து டீ கொண்டு வராங்க. ஸோ கொடுத்துட்டு இருக்கும்போது கதிர் வேண்டான்னு சொல்லிடுறாங்க. நியாயப்படி இந்த இடத்துல அம்மா தானே கோவப்படணும், நீ எதுக்கு கோவப்படுற? அம்மா நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ மட்டும் நீ வந்து எனக்கு கிட்ட பேசல அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ மீனா வந்து எங்க நான் வேற வீட்டு பொண்ணு, இவங்க வந்து அண்ணன் பண்ணல, அதனால தான் அப்படின்ற மாதிரி அதை சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஸோ அதோட வந்து எபிசோடுமே இன்னைக்கு முடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு விஷயம் தான் எனக்கு ஒன்றுமே புரியல. பழனி மாமாக்கு தெரியும் ராஜி யாரை லவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம கதிர் ஷேர் பண்ணியிருக்காரு. எப்படி கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு இவங்க சொன்னதை அதை நம்பிடுறாங்க. ஸோ தனியாக கூட்டு போயிட்டாச்சும் ஏதாச்சும் கேட்டிருப்பாங்க அப்படின்னு நினச்சி. பட் ஆனால் பழனி மாமாவுமே இதை நம்புறது தான் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம். ஸோ கதிர் அண்ட் ராஜியோட அடுத்த ஒரு மூவ் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாம் இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்க எப்படி இருந்துச்சு? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.